ஒளிபரப்ப உதவுபவர்கள்: ஆண்ட்ரப்பன் அருள் லீனா, அருள் மீனா, அருள் நளினா, அருள் ரெனால்டு. ரோனிக்கம் கொல்வேல் கன்னியாகுமரி 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. வருவாய் இன்று கிறிஸ்தவ குலமே, கிறிஸ்து விடுத்த அழைப்பினை ஏற்று வருவாய் இன்று கிறிஸ்தவ குலமே, கிறிஸ்து விடுத்த அழைப்பினை ஏற்று வருவாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வெட்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் மீட்பரை எங்களை மனத்திருப்பி அருளும். இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தப முயற்சிகள் எங்களுக்கு பயன் அளிப்பதாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 11 முதல் 18 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது: தூயவராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய் ஆணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே. பார்வையற்றோரை இடறி செய்யாதே.
உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடிக்கையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்வோரின் குருதிப்பழிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதர சகோதரிகளை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்திருப்பவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியோரை அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரின் வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிவிக்கின்றன. பல்லவி. ஆண்டவரின் வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றது. ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 31 முதல் 46 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ
தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களே வாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடம் ஆசீர் பெற நம் அனைவரையும் அவர் அழைக்கின்றார். எவ்வாறு தந்தையிடம் ஆசீர் பெற முடியும் என்றால் தெல்ல தெளிவாக என்ற நற்செய்தி வாசகத்தில் அவர் கூறியிருக்கிறார். பசியாக இருந்த பொழுது எனக்கு உணவு கொடுங்கள், தாகமாக இருந்த பொழுது என்னை தாகத்தை தணித்து கொள்ளுங்கள், அந்நியராக இருந்த பொழுது என்னை ஏற்று கொள்ளுங்கள், ஆடை இருந்து இருந்த பொழுது எனக்கு ஆடையை தாருங்கள். அவ்வாறென்று பல விஷயங்களை ஆண்டவர் என்று கூறியிருக்கிறார். ஆகவே இது யாருக்கு நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கூறும் பொழுது, மிக சிறியோராக இருப்பவர்களுக்கு செய்தால் அது எனக்கே செய்தது போல் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்போ இந்த மிக சிறியோராக இருப்பவர் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மிக சிறியோர் யாராக இருக்கிறார் என்றால், யாரெல்லாம் ஆண்டவரோடு நான் இணைந்து இருக்க வேண்டும், பாவத்தில் விழாமல் அவருடைய ஆசீரை முழுமையாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கிறார்களோ அவர் அனைவரும் இந்த மிக சிறியோராக இருக்கிறார். ஆகவே தான் அவர் கூறுகிறார், எவ்வாறு நாம் நோயுற்றோர் நம்ம குணமடைய முடியும் என்று ஒவ்வொன்றுத்திற்கும் ஆண்டவர் திருவிவிலியத்திலே பதில் கூறியிருக்கிறார். ஆகவே நாம் நோயுற்று இருக்கின்றோம் என்றால் ஆண்டவருக்காக அது செய்வதல்ல, நமக்காகவும் பிறருக்காகவும் அது செய்யும் பொழுது தானாக அது ஆண்டவரை சென்று அடைகின்றது. அதன் வழியாக நாம் ஆசீரை பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே நோயுற்றோ இருக்கின்றோம் என்றால் நாம் பாவத்தில் இருக்கின்றோம். அதான் அழகாக ஆண்டவர் புனித மார்க்கு நற்செய்தியில் கூறியிருக்கிறார். 2:17 பார்த்தோம் என்றால், நான் நோயற்றவர்க்கல்ல நோயுற்றோருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களுக்கல்ல பாவிகளுக்கே அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். அப்போ நம் நோயுற்றோர் இருக்கும் என்றால் நாம் பாவத்தில் இருக்கின்றோம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அந்த பாவ நிலையில் நாம் எப்பொழுதுமே இருந்திருக்கிறோம் என்றால் நாம் சாவை கண்டு அடைகின்றோம். அதுதான் சிறையில் இருப்பது, சாவின் சிறையில் இருப்பது. ஆகவே அந்த சாவிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், நோய் நீங்க வேண்டும் என்றால் ஆண்டவரை தேடி வர வேண்டும் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஆகவே நாம் பாவத்தில் இருக்கும் பொழுது என்னவாக இருக்கணும் என்றால் ஆடையின்றி இருக்கின்றோம். அதுதான் நாம் தொடக்க நூலில் பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவர் உடைய பேச்சை கேட்டு இருக்கும் பொழுது ஆசீர் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். எப்பொழுது ஆண்டவருடைய சொல்லுக்கு மதிப்பு தராமல் அந்த கனியை உண்டார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள் ஆடை இருந்து இருக்கின்றேன் என்று. ஆகவே பாவத்தில் இருக்கும் பொழுது ஆடை இருந்து இருந்தேன் என்று அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள். அப்போ என்ன ஆடை? அதன் பாரூக் இறைவாக்கினர் நூலை எடுத்து பார்த்தோம் என்றால் 5:1 எடுத்து பார்த்தோம் என்றால் ஆண்டவர் கூறியிருப்பார், ஆண்டவருடைய மாட்சி நிறைந்த ஆடையாக இருக்கிறது. அந்த ஆடையை இல்லாமல் நாம் போய்விடுவோம். ஆண்டவருடைய மாட்சி என்னவா இருக்கிறது என்றால், தந்தையாம் கடலோடு இணைவதுதான் நம்முடைய மாட்சியாக இருக்கிறது. அந்த ஆடை இல்லாமல் இருப்பதுதான் ஆண்டவர் கூறியிருக்கின்றார். ஆகவே அதற்கு மனம் வருந்த ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். அந்நியராக இருந்தவர் யார்? அந்நியராக நாம் பாவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை உணராமல் இருப்பது தான் அந்நியராக இருப்பது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராமல் இருப்பது தான் அந்நியராக இருப்பது. இது மிக சிறந்த உதாரணம் எதுவாக இருக்குது என்றால், புனித லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 எடுத்து பார்த்தோம் என்றால் எம்மாவு நிகழ்வு. ஆகவே அந்த சீடர்கள் ஆண்டவரோடு இருந்த சீடர்கள், ஆண்டவரோடு உறவாடிய சீடர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது அவர்களால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணர முடியவில்லை. அவர்களுக்கு ஒரு அந்நியராக ஆண்டவர் இயேசு திகழ்ந்தார். ஆகவே ஏனென்றால் பாவத்தில் இருந்ததால் தான். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால்
ஆண்டவர் கண்டிப்பாக தேவைப்படுகிறார். அதுதான் தாகம் தீர்ப்பது. எவ்வாறாக தாகம் தீர்ப்பது என்றால், நம் ஆண்டவர் 2 இடத்தில் தண்ணீர் கொடுங்கள், எனக்கு தாகமாக இருக்கு என்று கூறியிருக்கார். பாவத்தில் நிறைந்து இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு என்ன தண்ணீர் கொடுப்போம் என்றால், அந்த புளிப்பற்ற அந்த திராட்சை ரசம் தான் கொடுப்போம், எவ்வாறு அந்த படைவீரர்கள் கொடுத்தது போல். ஆனால் நாம் பாவம் மன்னிப்பு பெற்று மனம் திரும்பி அவரிடம் தாகத்தை தணிப்போம் என்றால் என்ன கொடுப்போம் என்றால், புனித யோவான் நற்செய்தியில் கூறியிருப்பது போல அந்த சமாரிய பெண், அவரிடமும் ஆண்டவர் கேட்பார், எனக்கு தாகமாக இருக்கிறது, எனக்கு இந்த கிணத்திலிருந்து தண்ணி எடுத்து கொடுங்கள் என்று. அந்த வசனத்தை நீங்க படித்தீர்கள் என்றால் ஆண்டவருக்கு தண்ணி கொடுத்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நான் யார் என்று நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் என்னிடம் நீங்கள் தண்ணீர் கேட்பீர்கள், நான் உங்களுக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுப்பேன் என்று கூறுகின்றார். அந்த வாழ்வு தரும் தண்ணீர் என்னவாக இருக்கின்றால், நம் பாவத்தை கழுவுகின்ற தண்ணீராக இருக்கின்றது. அது எவ்வாறாக நம் பாவத்தை கழுவ முடியும் என்றால், நாம் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று தந்தை மகன் தூய ஆவியார் வழியாக அந்த பாவத்தை நாம் கழுவ வேண்டும். இறுதியாக இந்த பாவனிலிருந்து வெளிவந்து ஆண்டவருடைய ஆசிரை நாம் நிறைவாக பெற வேண்டும் என்றால், பசியோடு இருக்கின்ற ஆண்டவருக்கு நாம் அவரோடு இணைந்து நாம் உண்ண வேண்டும். அந்த உண்ணுதல், அந்த உணவு எங்கே கிடைக்குது என்றால் திருப்பலியில் தான் கிடைக்கிறது. ஆகவே ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவர் தருகின்ற அந்த நற்கருணை விருந்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த பாவ நிலையில்தான் அகற்றப்பட்டு அவரை நீங்கள் அணிந்து கொண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அந்த மாட்சி நிறைந்த ஆடையை அணிந்து கொண்டு ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட மக்களாக இருப்பீர்கள். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அழகாக கூறியிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார் என்றால், உலகம் தோன்றிய முதலிலே உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஆட்சியை உரிமை பேராக நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறியிருக்கிறார். ஆகவே இது எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை உள் வாங்குகின்றோமோ அப்பொழுதுதான் வாழ்வு தரும் ஆவியை நம்மால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இன்றைய பதிலுரை பாடலில் நாம் கேட்கும். அதே போல் அந்த வாழ்வு தரும் ஆவியை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் முதல் வாசகத்தில் கூறியிருப்பது போல நாம் எப்பொழுதும் தூயவராக இருப்போம். அதற்காக அந்த வாழ்வு தரும் ஆவி நம்மளை வழி நடத்தி செல்லும். இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாடி இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கை பொருளாய் என்னை தந்தே, கனிவுடன் என்னை நீ ஏற்றருள் புரிவாய். காணிக்கை பொருளாய் என்னை தந்தே, நறுமணம் வீசும் மலர் போல என்னை நல்கிட வந்தேன் நாயகனே. நறுமணம் வீசும் மலர் போல என்னை நல்கிட வந்தேன் நாயகனே. பாசமும் நேசமும் பார்வையிலே அதை பாதையாய் கொண்டிட வந்து விட்டேன், என்னை தந்து விட்டேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றினி காணிக்கை உமக்கு ஏற்றதாய் இருப்பதாக. உமது ஆற்றலால் இதெங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களது உமது இரக்கமுள்ள மன்னிப்பை பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவல் முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தால் பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணி தாயான புனித ஆரோக்கிய மாதா, அவர் கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகியவர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், இதோ நம்முடைய அன்றாட உணவு. செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தை பெற்றுக் கொண்டதால் எங்கள் மனதிற்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்படைந்து விண்ணக உதவியின் முழுமையை மாட்சியால் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஆண்ட்ரப்பன் அருள் லீனா, அருள் மீனா, அருள் நலினா, அருள் ரெனால்டு. ரோனிக்கம் கொல்வேல் கன்னியாகுமரி 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி